ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கு. அப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக பொரியரிசி வறுத்து பொடிச்சு வைக்கணும். அப்புறமா நல்ல மிளகு, பட்டை, சோம்பு அது கூட போட்டு வறுத்து வைக்கணும், வறுத்து பொடிச்சு மாற்றணும். அப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் வறுத்து மாற்றி வைக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கு, அதை போட்டு நல்லா கிண்டணும். பல்லாரி கொஞ்சம் வெந்தோன்னா தக்காளி அதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு, அதை போடணும். அப்புறம் மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். அப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு மாற்றி வச்சுருந்த அந்த பொடியை தட்டுதும். இது நல்ல மிளகு பொடி, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை அதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அப்புறம் அரை எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஒரு மூடி போட்டு வேக விடணும். 10 நிமிஷம் வெந்திருக்கு. அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொரியரிசியை அதில் நல்லா தூற்றி 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அந்தால எடுத்து பரிமாற வேண்டியதுதான்.